முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 28,404 பேர் பதிவு செய்து பங்கேற்பு. மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணையம் சாய் விளையாட்டு மைதானத்தில் 2024-25 ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, எம்எல்ஏக்கள் ராஜகுமார், பன்னீர்செல்வம் ஆகியோர் போட்டிகளை துவங்கி வைத்தனர். தடகளம், குண்டு எறிதல், வட்டு எறிதல், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், சிலம்பம், கபடி, கேரம், கூடைப்பந்து, வாலிபால் உள்ளிட்ட 57 வகையான விளையாட்டுப் போட்டிகள் வயது வாரியாக 5 பிரிவுகளின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 10,405 பேர் பதிவு செய்து மாநில அளவில் 27வது இடத்தை மயிலாடுதுறை மாவட்டம் பிடித்திருந்தது. இந்த ஆண்டு 28,404 பேர் பதிவு செய்து மாநில அளவில் 13வது இடத்தை பிடித்துள்ளது. கடந்த ஆண்டு மாநில அளவில் முதலமைச்சர் கோப்பை போட்டியில் 16 பதக்கங்கள் பெற்று மயிலாடுதுறை மாவட்டம் தமிழக அளவில் 10வது இடத்தையும், டெல்டா மண்டல அளவில் முதலிடமும் பெற்றது. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு 3% வேலை வாய்ப்பில் வாய்ப்பளிக்கப்படும். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்படும். எனவே மாணவர்கள், இளைஞர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று போட்டியை துவங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இன்று துவங்கப்பட்ட போட்டிகள் வருகின்ற 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் நகராட்சி தலைவர் செல்வராஜ், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜெகநாதன், மாவட்ட விளையாட்டு அலுவலர் பாபு, நகராட்சி கவுன்சிலர் கீதா உட்பட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.